உண்மைதாங்க. நீங்க வந்து அவர் சார் சொன்ன சம்பவத்துல அந்த 2 பசங்க தொரத்தி தொரத்தி வர்ற காவலர வெட்டுறாங்க, எஸ்ஐய வெட்டுறாங்க. ஏதோ சினிமால பாக்குறதோட மோசமா இருக்கு. அவர் போலீஸ்கார் உள்ள போய் நுழைஞ்சு அந்த குடும்பத்த காப்பாத்தணும். எனக்கு 2 பசங்க இருக்காங்கப்பா, விட்டுருங்கப்பான்னு சொல்லி கதர்றாரு அவரு. அது மாதிரிதான் செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு 17 வயசு பசங்க தொரத்தி தொரத்தி வர்ற எந்த காவலர் வந்தாலும், காவல் ஆயுதப்படையில இருந்து வந்தாலும் நான் வந்து வெட்டுறேன்டா அப்படின்ட்டு 2 பசங்க வெட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தாராபுரத்துல பட்டப்பகல்ல ஒரு பெரிய குழுவோட அந்த நிலத்தை அளக்க வர்ற டீமுக்கு முன்னாடி அவர் அந்த வக்கீலும் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரூப் வந்து ஒரு கூலிப்படையை வச்சு எல்லாம் அந்த அந்த வயசு பசங்க பாத்தீங்கன்னா 22, 25, 26, 29, ஒருத்தர் மட்டும் 65, இன்னொருத்தர் 35. 4 பசங்க இந்த ஏஜ் குரூப்ல 20ல இருந்து 30க்குள்ள இருக்கிற பசங்களா இருக்காங்க. இதுல 17 வயசு பசங்களா இருக்காங்க. இந்த வெட்டப்பட்ட அந்த சுர்ஜித் வெட்டப்பட்டதுல அந்த பையனுக்கு வந்து வயசு 24 இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த இளம்தாரிகளாக இருக்கிற யாருக்குமே பெரிய பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல. இது என்ன பெரிய போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில வளர்ந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிதான் தோணுது. என்னமோ சினிமால கூட இவ்வளவு சகஜமாக இத்தனை நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளவு கொலை செய்யற படமா எடுத்துட்டு இருக்காங்க, சமூகத்திலும் அதான் நடந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சினிமால காட்டுறத விட மோசமா போயிட்டு இருக்கோங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. காவல்துறை மேல பயம் இல்ல வந்து நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய இதெல்லாமே பொருட்டெல்லாமே இல்லாம இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இந்த ஆணவ படுகொலை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா அது காதலான்னு கூட கன்ஃபார்ம் ஆகல. அந்த அந்த அக்காட்ட பேசாத, நீ அக்காட்ட பேசுனது காரணத்துக்காக நீ மாற்று சமூகத்தை சேர்ந்தவன், நான் உன்னை வெட்டுறேன், அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ், எனக்கு அந்த தைரியமும் இருக்கு, நான் உன்னை கூட்டிட்டு போய் மிளகாப்பொடி அடிச்சு உன்னை நான் கண்ணந்தனமா வெட்டுறேங்கிற அளவிற்கு அவருக்கு ஒரு ஜாதிய வெறி ஊறி இருக்கு அப்படிங்கறத ஒரு பக்கம் அதை நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல நீங்க வந்து காவல்துறை வந்து இப்படி செயலற்ற தன்மையில இருக்கிறாங்க பல இடங்கள்ல அதை நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல பெற்றோர்களே வந்து அந்த சாதிய உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கவலைப்படுறதா, இல்ல முன்வருவதுக்கு கவலைப்படுறதான்னு தமிழ்நாட்டுடைய சூழலை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில நம்ம எல்லாம் இருக்கிறோமோ, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் இல்லாத ஒரு நிலை இருக்கோ, தொடர்ச்சியா சாதிய படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, சாதியை நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கோமோ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மோசமான சிந்தனை தான் நமக்கு எல்லாம் வருது. ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு. செயலற்ற தன்மை அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க காவல்துறையினருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? என்ன செயலற்ற தன்மைனா என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் காவல்துறையினர்னாவே நம்ம சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கணும், தப்பு பண்றவங்கள பிடிக்கணும் அப்படின்றது தானே. என்ன எந்த இடத்துல அது வர்றதா நீங்க நினைக்கிறீங்க? அந்த செயலற்ற இப்போ ராஜாராம் சார் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவர் பேசுறாரு. அவர் பேசும்பொழுது சொல்றாரு இந்த மாதிரியான ஜாதிய படுகொலைகளாக அது மாறாமல் இருப்பதற்கு அந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர் என்ன செய்தார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. இது நம்ம கிட்டத்தட்ட 4 வருடங்களாக நீங்க குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல, திமுக மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, பட் திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியா அது நடந்துகிட்டே இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி அந்த சின்னதுரை பையனை வீடு வந்து வெட்டினதா இருக்கலாம், இல்ல வந்து இன்னைக்கு நடந்த சம்பவங்களா இருக்கலாம், இல்ல தொடர்ச்சியா நடக்கின்ற ஆணவ படுகொலைகளாக இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு போலீசிங்கே இல்ல அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அப்ப அவரே சொல்றாரு, மூணு மூணு சமூகம் தான் இருக்காங்க, மறுபடியும் அந்த சமூகத்துக்குள்ள இருக்கு, அந்த சமூகத்திற்கு சார்பாக சில பேர் நடந்துக்கிறாங்களோங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழும் பொழுது அப்ப அதற்கான மாற்றாக நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஒவ்வொரு முறையும், ஏன்னா இதை நிர்வகிக்கிறவர்கள் பொதுவாகவே முதலமைச்சரால தான் இருக்கிறாங்க. அவர் முதலமைச்சர் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி இல்ல வந்து அவருக்கு கீழே இருக்கிற டிஜிபிட்டையோ என்னங்க பண்ண, ஏங்க இவ்வளவு மோசமா இருக்கு, நம்ம என்னதாங்க பண்ணணும், எங்க நம்ம மிஸ் பண்றோம், ஏன் இவ்வளவு கொலைகள் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை பேசி இதுதான் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இந்த பிரச்சனை நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறாரா அப்படிங்கறதே எனக்கு அதுதான் செயலற்ற தன்மை நான் சொல்றேன். இது ஒரு ரெண்டு சம்பவங்கள் இல்ல, இப்பதான் ஆட்சிக்கு புதுசா வரோம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குன்னா பரவாயில்ல. நீங்க வந்து நெடுங்காலமாக நீங்க நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்திருக்கீங்க, நீங்களே வந்து முதலமைச்சர் சென்னை மேயரா இருந்திருக்காரு, அதுக்கு பிறகு பல அமைச்சர்களா இருந்திருக்காரு. உள்துறை கையில் இவர் எடுத்த பிறகு நீங்க ரொம்ப சாதாரணமா கள்ளக்குறிச்சியில கலவரம் நடக்குது, நீங்க வந்து ஒரு ஸ்கூலையே அடிச்சு உடைக்கிறாங்கிறத பாக்குறோம். பல இடங்கள்லயும் இந்த மாதிரியான கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இப்ப எதுவுமே வந்து நைட்ல ரொம்ப திட்டம் போட்டு அதெல்லாம் கொலை பண்றாங்க. அப்ப வாழ பகல்ல போய் வெட்டிட்டு வரலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பகல்ல போய் வெட்டுறான், பகல்ல துரத்தி வெட்டுறான் அப்படின்னா அப்ப வந்து ஒரு செயலற்ற தன்மை தானே. அப்ப இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? ஏன் வந்து காவல்துறை பார்த்தா இவர்களுக்கு யாருக்குமே ஒரு பயமே இல்ல? பயம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒண்ணு என்கவுண்டர்ல போட்டு காலி பண்ணிடுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் அப்பாவியை கொண்டு போய் என்கவுண்டர், அதுவும் நடக்குது இந்த காவல்துறையினால. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு இயல்பாக ஒரு குற்றவாளிக்கு, நான் சொல்றேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றவாளிக்கு வர வேண்டிய பயம் கூட இல்லாம ரொம்ப சகஜமா ஈஸியா சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையான்னு பார்த்து, இன்னொரு பக்கம் நீங்க வந்து பல நேரங்கள் இப்ப சொன்னீங்க, இப்ப அந்த பையன் மேல ஒரு 7-8 வழக்கு இருக்குன்னா அவன் ஜுவனைல் இதுல இருந்திருக்கணும், அவன் வந்து அந்த சீர்திருத்த பள்ளியில இருந்திருக்கணும். அவன் வெளியே சகஜமா சுத்திட்டு இருக்கான், கிட்டத்தட்ட 7-8 வழக்குக்கு பிறகு வெளியே சகஜமா சுத்திட்டு இருக்கான். பல ஹிஸ்டரி சீட்டர்ஸும் நம்ம பாக்குறோம். நீங்க வந்து ஹிஸ்டரி சீட்டர்ஸ்ல இப்ப அந்த அண்ணா ஹிஸ்டரி வழக்குல எல்லாம் அவன் ஹிஸ்டரி சீட்டர், அவன் கிட்டத்தட்ட 7-8 வழக்கு இருக்கு, அவன் வீட்டை வந்து கொள்ள அடிச்சிருக்கான், இதே மாதிரி பெண்கள்ட்ட தவறா நடந்திருக்கான், அவன் வந்து ஒரு பிரியாணி கடை வச்சு சகஜமா வந்து அமைச்சரோட தொடர்போட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற பார்க்க முடிகிறது.
ஒரு ஒரு காலத்தில் கோர்ட்டு சொன்னுச்சு, நீங்க வந்து ஒரு 5 வருடத்திற்கு அந்த காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, சார்ஜ் ஷீட் போட முடியலங்க, அந்த வழக்கெல்லாம் நாங்க வந்து கைவிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. கோர்ட்ட ஒரு கேள்வி எழுப்புனாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தான். நீங்கலாம் பொதுமக்களுக்கு வேலை பார்க்குறீங்களா? இல்ல வந்து ரவுடிகளுக்கு வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இது அந்த நிலைமை தான் மறுபடியும் எங்களால சார்ஜ் ஷீட் போட முடியல, எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. இந்த இந்த சிக்கலும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதையும் மீறி நீங்க சில வழக்குகள்ல சார்ஜ் ஷீட்டே நாங்க போட மாட்டோம். நாங்க அப்படியே காலம் கடத்திட்டே இருப்போம். நாங்க வந்து எங்களுக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க பேப்பர் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேப்பர் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, எப்படி பண்றதுன்னு தெரியல. ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பல இடங்களிலும் இந்த செயலற்ற தன்மை இருக்கிறதோ அப்படிங்கிறது அதான் தோணிக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு இந்த டிரான்ஸ்பர்ஸ், இந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டா அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா தான் நடக்குதா? இல்ல அந்த போட்டிகள்ல வந்து நம்ம போலீசிங் பத்திலாம் நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம், அக்கறைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு ஒருவேளை காவல்துறையே ஒரு மாதிரி மந்தமான நிலையில இருக்கிறாங்களா? அதெல்லாம் தட்டி கொடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் உண்மையிலேயே அவருக்கு என்ன நடக்குது, தன்னுடைய துறையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாரா? இல்ல மட்டும் படிச்சுட்டு ஓகேப்பா இப்படிதான் போகுதா, ஓகே எல்லாத்துக்கும் ஏதாவது கதை சொல்லிட்டாங்கன்னா அந்த கதையை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாரா அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது.